ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்கிறார், அதை சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்குது அதில். அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம அந்த அந்த நாங்கள் அந்த டைமில் தான் இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர், த்ரில்லர், காமெடி, அப்புறம் அனிமேஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன், ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புள்ள இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி. மெயினாக நான் இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, கிட்ஸ் மத்தியில் போய் இந்த படம் வந்து போய் சேரும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். பட் என்னென்னா இந்த கிளைமேக்ஸில் நாங்களாம் நடிக்கலை. வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அப்போது சொல்லிட்டு இருந்தேன், சார் என்ன சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் சாதாரணமாக ரோப் கீப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட்லாம் இருக்கும், எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார், ஸோ ஃபுல்லாக போட்டு பரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போக சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வியப்பாக தான் பார்த்தோம், கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, எப்படா இந்த 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 சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் சார் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சீக்வன்ஸை பார்க்குறதுக்கு. பட் கடைசியில் இப்போது லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி தான் அந்த சீக்வன்ஸை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா, அதாவது இந்த நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாகவே. அவ்வளோ யானை இருக்கும், அது இருக்கும், செட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளோ பேக்கேஜெலாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல நிறைவு இருக்கும், நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அதில். ஸோ ராஷி இஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு எனக்கு நிறைய ஹிந்தி படம்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி இப்படின்னு இந்த படம் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் சார் ஆயிருக்கும்? ஒரு 2 years ஆயிடுச்சா சார்? ஸோ 2 years ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 years-ஆக அவங்களுக்கு எனக்கு வந்து நல்ல பழக்கம். அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஸ்பீச் முடிக்கும்போது அச்சச்சோங்கிறது இந்த சாங் வந்து அகத்தியா பார்ட் 2ல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன், சார் எனக்கு என்ன சார் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங் பண்ணலாமே சார், ஒரு அச்சச்சோ மாதிரி ஒரு சூப்பர் சாங் பண்ணலாமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் பாவிஜய் சார் ஒத்துக்கவே இல்லை, வேணாம் சார், இது ஃபீலே வேறு சார், படத்தில் வந்து எண்ட் பண்ணும்போது வேறு ஒரு நாவல்ட்டியாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் நம்ம அகத்தியா பார்ட் 2ல் வச்சுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ தேங்க்ஸ் ராஷி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் அ ஸ்போர்ட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting this film. அண்ட் மேலும் தேங்க்யூ மீடியா நண்பர்களுக்கும். இந்த படத்தை நல்லபடியாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா நண்பர்கள் அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களை போய் வீட்டில் காட்டுங்க. நிச்சயமாக அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.